மணப்பை வந்து 13 மணி நேரம் குறைஞ்சது 13 மணி நேரம் கீழே வைக்க முடியாது. 13 மணி நேரம் கீழே வைக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற பண்டல் அத்தனையும் பணமாக்கி நாங்கள் நிர்வாகம் பண்ணி கொடுக்கணும். இந்த பண்டலில் எப்போதும் 40 பண்டல் 45 பண்டல் விற்பாங்க. ஒன்று 30,000 ரூபாய்க்கு நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். 30,000 ரூபாய்க்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். பொதுமக்களே, நீங்கள் எங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுங்க, நடத்துனோட கஷ்டங்களை புரிஞ்சுங்க. ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு அது சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயவுசெய்து நீங்கள் நினைக்கிறதுலாம் ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும், ஆனால் கோணம் 4 கோணம் 6 கோணம் பார்க்கப்படும் போது எங்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் தான் வரும். நான் தொல்லைகள் அதிகமாக தொல்லைகள் 70 பேர் ஏற்றக்கூடிய பேருந்தில் நாங்கள் இன்றைக்கி 150 பேர் ஒரு மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு ஏற்றுறோம். இப்படி பார்க்கப்படும் பொழுது நாம் பொதுமக்களாகிய நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய முடியும். தயவு கூர்ந்து அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் எங்களுக்கு தேவைங்க. காலையில் 5 மணிக்கு வண்டி எடுக்கிறாங்க, 8 சிங்கிள் ஓட்டுறோங்க, 35-40 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள், 1 மணியில் 45 நிமிஷம், 2 மணி நேரம் ஆகுது. 50 சிக்னலில் நாங்கள் பாஸ் பண்ணுறோம். அந்த 1000 ஒரு ட்ரிப்புக்கு 1000 பயணிகள் ஏறி இறங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கப்படும் போது எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரியும். சில்லறை இல்லாத பிரச்சனை, எல்லா பார்வையும் நடத்துனர் மீது என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, என்ன செய்கிறாரு, எப்படி வேலை செய்கிறாரு, சில பேர் ஆராய்ச்சி இந்த கஷ்டத்தில் எப்படி வேலை செய்கிறாருன்னு சில பேர் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பணி சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அதிகாரிகள் சொல்ல அதிகங்க, செக்கிங் இன்ஸ்பெக்டர் சொல்ல அதிகங்க. பிஎம் ஸ்குவாடு, செக்கிங் ஸ்குவாடு, பிஎம் ஸ்குவாடு, ஆர்எம் ஸ்குவாடு, இந்த ஸ்குவாடு அந்த ஸ்குவாடுன்னு சொல்லி எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அதுவே மன உளைச்சல். ஆக்சுவலி சட்டப்படி நாங்கள் 70 பேர் தான் ஏற்றணும். 45 ப்ளஸ் கண்டக்டர் டிரைவர் 47 ப்ளஸ் 25 பேர் நின்றுட்டு வரலாம். இவ்வளோ தான் ஏற்றணும். இதுக்கு மேலேயும் ஏறுறீங்க, ஏற வேணாம்னு சொல்ல முடியாது. இது COVID-19 சம்மந்தப்பட்ட நாட்கள். இது நோய் நொடிகள் காற்று நேரம். அதனால் எல்லோரும் மாஸ்க் அணிங்க. எல்லோரும் 25 பேருக்கு மேலே ஏறாதீங்க. வண்டியில் ஒரு 45 பேர் உட்காந்துனாங்கன்னா ஏறாதீங்க. உண்மை சம்பவம் தான். நோய் நொடி இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. மீண்டும் தொடருவோம்.